ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரசமலாய் எப்படி குயிக்காக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலக்கக்கூடாது. 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா பால் பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணி தனியாக, சீஸ் தனியாக, அதாவது பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. லைட்டாக கரண்டி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பன்னீர் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் விட்டோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர்லாம் போகிறதுக்காக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். இருக்கிற வாட்டர் எல்லாமே போயிடணும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம், ஜஸ்ட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து உங்களோட உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ரவுண்ட் பண்ணுங்கள். நம்ம ரசமலாய்க்கு எப்பயுமே ஃப்ளாட்டாக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேப்புக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பன்னீரையும் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வைடாக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓவர் க்ரௌட் ஆகாமல், ஷேப் மாறாமல் நம்மளுக்கு அழகாக ரசகுல்லாஸ் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 5 பாதாமும் 5 முந்திரியும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பால் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் எதுக்குன்னா, நம்ம ரபடி செய்யும்போது பாலை திக்காகிறதுக்காக இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளோட ரசகுல்லாஸ் 15 மினிட்ஸில் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ரபடி செய்யறதுக்காக இப்போ அதே பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நீங்கள் கலந்து விட்டுடணும், இல்லைன்னா பேஸ்ட்டு அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும்.
இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன், குங்குமப்பூ அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த சாஃப்ரான் தான் இந்த ரசமலாய்க்கு சூப்பரான கலர் கொடுக்கும். பாருங்கள், பால் இப்போவே திக்காகி வருது. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து மீடியம் ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக திக்காக வந்துடுச்சு நம்மளோட ரப்டி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் போல் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நட்ஸ்லாம் நல்லா குக் ஆகி நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரசகுல்லாஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கேப் விட்டு ஆட் பண்ணுங்கள். ரசகுல்லாஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கலந்துலாம் விடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் ஆகினா போதும். நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணதால் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காயும் குங்குமப்பூவும் சேர்ந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்குது. இப்போ கொஞ்சம் போல் நட்ஸ் மேலே தூவி விட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து குல்ஃபி டேஸ்ட்டில் இருக்கும். ரசமலாய் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம், கடையில் தான் வாங்குவோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான கலரில் வந்திருக்கு. எவ்வளோ குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம், அதுவும் குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.